உண்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவன். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். துணை விஷயங்களில் நாம் தேவனுக்கு முன்னால் உண்மையா இல்லை. எவ்வளோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் நம்ம இம்மட்டுமாக தாங்கி பாதுகாத்து வந்தது. அவர் சொன்னதான ஒவ்வொரு நல்வார்த்தையின்படியும் வாக்குத்தத்தங்கள் படியும் நம்மை நடத்தினதான தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் நியாயமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமராக இருந்தார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா, சும்மா பேர் கிடையாது அவருக்கு. பிதான்னா நம்ம சுமக்கிற நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் நம்ம சுமக்கிறவர் நம்முடைய தேவன். உலகத்தில் இருக்க தகப்பன் கூட நம்ம சுமக்காம இருக்கலாம். ஒரு வேளை இந்த தகப்பன் நம்ம சுமப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சுமந்ததினால் நாம் இம்மட்டுமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை நிரந்தரமாக சுமப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். நிரந்தரமாக சுமப்பதற்கு. ஏனென்றால் நாம் எல்லாம் சுமக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். தானாக நடக்க முடியாதவர்கள், தானாக செயல்பட முடியாதவர்கள், தானாக ஒன்றுமே செய்ய முடியாதவர்கள். நம்ம சுமப்பதற்கு வேறு ஒருவர் வேண்டும். நம்ம சுமை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சுமப்பதற்கு ஒரு ஆள் நமக்கு வேண்டும். நீண்ட நாள் சுமக்க நமக்கு ஒரு ஆள் வேணும். நம்மை நிரந்தரமாக சுமக்க நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் என்று. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் அந்த வேலையை ஆரம்பிக்கல. உங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதலே நான் உங்களை ஏந்தினேன். அந்த கரு உருவாகும் போதே தேவன் நம்ம ஏந்தினார். ஏந்தி தாயின் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் வேணுமோ, அது உயிராக இருக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த உதவிகளை செய்து அந்த குழந்தை தேவன் தாங்கினாராம். தேவன் நம்மை தாங்கினார். அதோடு நம்ம விட்டுறல. முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். ஒருவேளை நீங்கள் வாலிபராக இருக்கலாம், அந்த முதிர் வயதை நீங்கள் இன்னும் அடையாத ஒரு நபராக இருக்கலாம். தேவன் சொல்றாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். முதிர் வயது வரைக்கும் நம்மை தாங்குகிறவர் நம்முடைய தேவன். ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு பாதுகாப்பான இடத்துல எங்கே இருந்தால் நம்ம நல்லா இருப்போமோ அங்கே தேவனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம். எந்த இடத்துல இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போமோ, ரொம்ப சந்தோஷமாக இருப்போமோ, ஆறுதலாக இருப்போமோ, இலைப்பாறுதலோடு இருப்போமோ, அந்த இடத்துல தேவனை கொண்டு வந்து வைத்து இருக்கிறார். தேவன் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை. அதனால தான் நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்முடைய தேவையினுடைய அளவு விரிவாக்கம் கூடிக்கிட்டே இருக்குது. போக போக சூழ்நிலைகள் தேவையின் அளவை கூட்டுது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்ன செய்யுது? நம்முடைய வெயிட்டை கூட்டுது. நம்ம நினைக்கிறோம், இவ்வளோ வெயிட்டு கூடனா இதை நான் எப்படி தாங்கிறது? இம்மட்டும் செய்தவர் அதையும் செய்து முடிப்பார். இம்மட்டும் யார் நமக்கு உதவி செய்தார்களோ, இதுவரைக்கும் நம்ம யார் தாங்கினாரோ அவர் இனியும் நம்மை தாங்க வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் முதிர் வயது வரைக்கும், முடிவு வரைக்கும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய சுமைகளை கொண்டு போய் அவர் மேலே வச்சுட்டு அவரே நம்ம சார்ந்து இருக்கும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பார்ப்பதற்காகவே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நீடித்த நாட்களா நான் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் அதை பார்ப்பான். அந்த ரட்சிப்பை அவன் பார்ப்பான். அந்த ரட்சிப்பை காணும்படியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஜீவன் உள்ள நாள் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். ஒன்றாகாதுங்க. கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். ஜீவன் உள்ள நாள் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்மையால் நம்ம நிறைக்கிறவர், நம் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்கிறவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
என்னுடைய கஷ்ட நேரங்களில், என்னுடைய இடுக்க நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் மேய்ப்பராக இருக்கிறார், அவருடைய தகப்பனாக இருக்கிறார்.